அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் இரண்டாவது அத்தியாயமான சூரா அல் பக்ரா என்ற இந்த அத்தியாயத்தின் 262வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி ثم லா யுத்பிஊன மா அன்ஃபகூ மன்னா வலா அதல்லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். தங்கள் செல்வங்களை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் புரிந்து பிறகு தாங்கள் புரிந்த தர்மத்தை தொடர்ந்து சொல்லி காட்டுவதையும் துன்புறுத்துவதையும் செய்யாதீர்கள். அவர்களுக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்கள் மீது பயமில்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். கௌலும் மஅரூஃபு வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதவ் வல்லாஹு கனியுன் ஹலீம். துன்புறுத்துவது தொடர்கிற தர்மத்தை விட நல்ல சொல்லும் மன்னிப்பும் சிறந்ததாகும். அல்லாஹ் மகா செல்வன் பெரும் சகிப்பாளன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபமதலுஹு கமதலி சஃப்வானின் அலைஹி துராபுன் ஃபஅஸாபஹு வாபிலுன் ஃபதரகஹு சல்தல்லா யக்திரூன் அலா ஷைஇம் மிம்மா கஸபு வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் காஃபிரீன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளாமல் மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை தர்மம் செய்வனை போன்று சொல்லி காட்டுவதாலும் துன்புறுத்துவதாலும் உங்கள் தர்மங்களை பாழாக்காதீர்கள். அவனின் உதாரணம் அதன் மீது மண் உள்ள வழுக்கை பாறையின் உதாரணத்தை போன்றதாகும். அடைமலை அதை அடைந்தது, அதை கழுவி வெறும் பாறையாக்கி விட்டது. இவ்வாறே அவன் செய்த தர்மத்தை அவனின் தீய செயல்கள் அழித்துவிடும். அவர்கள் தர்மம் செய்ததில் நற்கூலி எதையும் அடைய ஆற்றல் பெறமாட்டார்கள். நிராகரிக்கும் கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழி செலுத்த மாட்டான். وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَتَثْبِيتًا مِنْ أَنْفُسِهِمْ كَمَثَلِ جَنَّةٍ بِرَبْوَةٍ أَصَابَهَا وَابِلٌ فَآتَتْ وُكْلَهَا ضِعْفَيْنِ فَإِن لَّمْ يُصِبْهَا وَابِلٌ فَضَلُّوا وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. தங்கள் செல்வங்களை அல்லாஹ்வின் திருப்தியை தேடியும் தங்கள் உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் தர்மம்
புரிகிறவர்களின் தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலையிலுள்ள ஒரு தோட்டத்தின் உதாரணத்தை போன்றதாகும். அதை அடைமழை அடைந்தது, ஆகவே அது 2 மடங்காக தன் பலனை தந்தது. அதை பெருமழை அடையாவிட்டாலும் சிறு தூறல் அடைவது போதும். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன். அயவத்து அகதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மினன் நஹீலி வ அஅனாபின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் லஹு ஃபீஹா மின் குல்லி ஸமராத்தி வ அஸாபஹுல் கிபர் வலஹு துர்ரியத்துன் துஅஃபாஉ ஃபஅஸாபஹா இக்ஸாருன் ஃபீஹி நாருன் ஃபக்தரகத் கதாலிக யுபய்யினுல்லாஹு லகுமுல் ஆயாத்தி லஅல்லகும் ததஃபக்கரூன். உங்களில் ஒருவர் தமக்கு பேரீச்சங்கனிகள் இன்னும் திராட்சைகளின் ஒரு தோட்டம் இருந்து அதன் கீழ் ஆறுகள் ஓட அதில் எல்லா பழங்களும் அவருக்கு இருக்க முதுமை அவரை அடைந்து இயலாத குழந்தைகளும் அவருக்கு இருக்க நெருப்புள்ள புயல் காற்று அதை அடைந்து அதை எரித்து விடுவதை விரும்புவாரா? நீங்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் அத்தாட்சிகளை உங்களுக்கு இவ்வாறு விவரிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகு மின் தய்யிபாதி மா கஸபதும் வ மிம்மா அக்ரஜ்னா லகும் மினல் அர்தி வலா யதம்மமுல் ஹபீத மின்ஹு யுன்ஃபிகூன வலஸ்தும் பி ஆஹிதீஹி இல்லா அன் துக்மிது ஃபீஹ் வஅலமூ அன்னல்லாஹ கனியுன் ஹமீத். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் சம்பாதித்ததிலும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கியதிலும் உள்ள நல்லவற்றிலிருந்து தர்மம் புரியுங்கள். அதில் கெட்டதை தர்மம் புரிய நாடாதீர்கள். கெட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் கண் மூடியவர்களாகவே தவிர நீங்கள் அதை வாங்குபவர்கள் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் மகா செல்வன், பெரும் புகழாளன் என்பதை அறியுங்கள். அஷ்ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஈதுகும் மக்ஃபிரதம் மின்ஹு வ ஃபத்லன் வல்லாஹு வாசிஉன் அலீம். ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை அச்சுறுத்தி மானக்கேடான கஞ்சத்தனத்தை உங்களுக்கு ஏவுகிறான். அல்லாஹ் உங்கள் தர்மத்திற்கு தன்னிடமிருந்து மன்னிப்பையும் அருளையும் வாக்களிக்கிறான். அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். யுத்தில் ஹிக்மத மையஷாஉ வ மை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கசீரா வமா யத்தக்கரு இல்லா உலுல் அல்பாப். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஞானத்தை தருகிறான். ஞானம் தரப்படுகிறவர் திட்டமாக அதிக நன்மை தரப்பட்டார். அறிவாளிகளை தவிர பிறர் உபதேசம் பெறமாட்டார். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.